Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து அதையும் போய் செக் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருக்கா, தென் அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர் லெவல். இப்போ தான் நீங்கள் வந்து சாரீ குச்சு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்துட்டு நான் சாரீ குச்சு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எதெல்லாம் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோட வேரியஸ் டுட்டோரியல்ஸ் தான். இது எல்லாமே என்னோட சாரீ குச்சு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. தேவைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் வைக்கிறேன். அப்படி இஃப் யூ டோன்ட் நோ தமிழ், யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் த சேம் கண்டென்ட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. இட்ஸ் அவைலபிள் இன் மை சேனல் ஆல்ரெடி. ஸோ சாரீ குச்சு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். க்ரோஷே ஒர்க் மட்டும் இல்லை, இந்த பீட் ஒர்க் தான் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். க்ரோஷே வந்துட்டு எல்லாத்தினாலையும் செய்ய முடியறதில்ல, பட் பீட் ஒர்க் யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது எப்படி ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாங்கிறதும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் இதுக்கு என்னென்ன தேவை, நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வேணும் செய்யறதுக்கு. நீங்கள் இப்போ தான் பிகினர்னா நார்மல் கிளாத்தில் செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் புடவையில் பண்ணுங்கள். புடவையில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓர் அடிக்கிறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் இல்லைனா பீக்கோ ஸ்டிச்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் டெய்லர்கிட்ட ஈஸியாக கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ குச்சுவில் வந்துட்டு மெயினாக 2 இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின், அப்புறம் க்ரோஷே. பிளெயின் குச்சு அப்படிங்கும்போது வெறும் டாசல், இப்போ டாசல் இயரிங் போடுறோம்ல அந்த மாதிரி. க்ரோஷேங்கிறது வந்து அது கொஞ்சம் அடுத்த லெவல்னு வச்சுக்கலாம் க்ரோஷே. ஸோ வந்து பிளெயின் க்ரோஷே, அதில் வந்து பிளெயினில் நீங்கள் பீட்ஸ் சேர்த்தலாம், இல்லை க்ரோஷேல பீட்ஸ் சேர்த்தலாம். அதுக்கு அடுத்த லெவல் வரும். ஸோ க்ரோஷேல பீட்ஸும் சேர்த்து செஞ்சு அதுலேயும் வந்து டாசலும் அட்டாச் பண்ணுறது ரொம்ப கிராண்டாக வரும். அதுதான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடல், சின்ன நீடலும் பெரிய நீடலும் வேணும். சின்ன நீடலில் ஒன்றும் சைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. பெரிய நீடலில் வந்துட்டு இது வந்து ஒரு நம்பர் 10 வரும். அப்புறம் நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள், இப்படி வந்து சாரீ குச்சுக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அதில் ஒரு 60லேருந்து 100 ஸ்ட்ராண்ட் வரையும் அது இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு அது பெருசாக இருக்கணும். மோரோவர் வந்துட்டு இந்த நீடல்லாம் வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். அதனால வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சாரீ குச்சு செய்யும் போது நிறைய டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஊசியெல்லாம் வந்து மிஸ் ஆகிடும். அதை தேடிட்டு இருக்கிற நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்னா அதை எடுத்து நம்ம வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ வேரியஸ் சைஸஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறையா ஸ்ட்ராண்ட்ஸ், ஒரு 60லேருந்து 100 ஸ்ட்ராண்ட் நான் சொன்ன மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து குச்சுவில் ஆட் பண்ணுறோம். இதர் பேபி குச்சு மாதிரி மெட்டீரியலை டைரெக்டாக ஆட் பண்ணுறதும் இருக்குது, இல்லை வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன நீடல். சின்ன நீடல் வச்சுட்டு நம்ம வந்து நாட் மட்டும் தான் அதிகம் பண்ணுவோம், வேற எதுக்கும் பெருசாக யூஸ் ஆகாது. பட் வந்து சின்ன நீடல் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வந்து ரெடியாக வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு குச்சுவை நாட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டை வந்து அந்த 4 நீடலுமே சேர்த்தி வச்சிருங்க. ஸோ தட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட் தீந்துச்சுன்னா உடனே நூல் எடுத்து கோர்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது வந்து க்ரோஷே ஒர்க்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு க்ரோஷே ஹூக் வேணும். சோ இது வந்து நம்பர் 14, பட் நம்பர் 10 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் குட்டி நம்பர் 10. நீங்க வந்து நம்பர் 10 வந்துட்டு கரெக்டா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், கரெக்டா இருக்கும். சோ க்ரோஷே நீடில் வந்து கண்டிப்பா தேவை. க்ரோஷே வந்து பிகினரால அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது, கொஞ்சம் நல்ல பிராக்டிஸ் வேணும். சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். சோ இதுக்கு அடுத்தது தேவை பாத்தீங்கன்னா பீட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு எது இஷ்டமோ அது வாங்கிக்கலாம். இப்போ லைக் ஒரு 1 kg வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இல்லை நீங்க இப்பதான் பிகினரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பக்கத்தில் இருக்க ஷாப்ல வாங்கிக்கோங்க, இல்லைன்னா போயிட்டு ஹோல்சேல்ல வாங்கிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிங் பீட், ரவுண்ட் பீட் எல்லாமே இருக்கு. இதில் வந்துட்டு கோல்ட் பீட் அதுவும் இருக்குது. இப்போ வந்து காட்டன் குச்சு செய்கிறீங்க அப்படிங்கும்போது காட்டன் த்ரெட்டில் சில்வர் பீட் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஜரி வந்துட்டு சில்வர் ஜரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதுக்கு ஜரி த்ரெட்டும் வந்து சில்வர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இந்த மாதிரி பீட் கேப்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அது வந்து இந்த சில்க் த்ரெட் தான். சில்க் த்ரெட் வந்துட்டு நீங்கள் பல்காகவும் வாங்கிக்கலாம், இல்லை இப்போ தான் பிகினர்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்குது.
அந்த மூணாவது நான் வச்சிருக்கிறது வந்து 6 ஸ்ட்ராண்ட். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அது வந்து ரெடிமேடாக கிடைக்குது. அது வந்து நீங்கள் க்ரோஷேக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கடைசியாக இருக்கிறது வந்து ஜரி த்ரெட்டோட மிக்ஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சில்க் த்ரெட் இருக்குது. நீங்கள் வாங்கி சூப்பராக உங்களோட சாரீ குச்சுவில் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ பல்க்ல வாங்கும்போது இது ரொம்ப விலை கம்மியாக தான் வரும். ஸோ நிறைய வாங்கி வச்சுக்கோங்க சில்க் த்ரெட். நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட், அப்புறம் மெஷின் த்ரெட். இது வந்துட்டு நாட் பண்றதுக்கு தேவைப்படும் குச்சுவை. ஸோ ஜரி த்ரெட்ல வந்துட்டு கோல்டும் வாங்கிக்கோங்க, சில்வரும் வாங்கிக்கோங்க, அப்புறம் மெஷின் த்ரெட் வாங்கிக்கோங்க. மெஷின் த்ரெட் வந்துட்டு நம்மளோட குச்சுவோட மேட்சிங் கலர்ல இருக்கணும். ஸோ ஜரி த்ரெட் வந்து ஏன் சில்வர் வாங்குங்க அப்படிங்கிறனா, இப்ப வர சாரீஸ்ல வந்து சில்வர் ஜரி ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு. சோ அதுல கொண்டு போய் கோல்ட வச்சு நீங்க நாட் பண்ணீங்கன்னா மேட்சிங்காவே இருக்காது. அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த த்ரெட்லாம் இல்லாமல் இந்த காட்டன் த்ரெட் வச்சும் வந்துட்டு காட்டன் சாரீக்கு நீங்கள் குச்சு செய்யலாம். இது வந்து நைலான் த்ரெட். நைலான் த்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இதனுடைய ஸ்பூல் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது இன்னுமே கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். 6 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ணணும்ட்டு இல்லை. டைரெக்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். இது வந்து சில்க் த்ரெட் எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் ஷைனிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட மெயின் சிசர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கட்டர், இந்த கட்டர்னுடைய விலை லைக் ஒரு 30 rupees அந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். அது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நாட்லாம் பண்ணிட்டு அந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கட் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும். தென் இந்த சிசர், இந்த சிசர் பெரிய சிசர் வந்துட்டு குச்சுக்குனே தனியா வச்சுக்கோங்க. இதுல வந்து பேப்பர்லாம் கட் பண்ணவே கூடாது. ஸோ இல்லைனா வந்துட்டு அந்த ஹெவியான அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஹெவியான மெட்டல் சிசர் வாங்கிக்கோங்க. அது ஒரு 300 rupees தான் இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக